ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டெக்கீஸ் தமிழன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நிறைய பேர் வந்து கேப்கட் ஆப் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஆப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோஸ்லாம் வந்து எடிட் பண்ணுறதுக்கு அண்ட் அதே மாதிரி நிறைய கேமிங் வீடியோஸ் அதெல்லாம் வந்து எடிட் பண்ணி நிறைய ஸ்டேட்டஸாக வந்து போடுறதுக்கு வரும். நம்ம வந்து கேப்கட் ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வச்சு நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வேறு லெவலில் வந்து சப்ஸ்கிரைபர்லாம் ரீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேப்கட் ஆப் நிறைய பேர் ஆண்ட்ராய்டு மொபைலில் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அந்த கேப்கட் ஆப் வந்து அஃபிஷியலாக நம்ம இந்தியாவில் கிடையாது. ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணாலும் வந்து வராது. ஸோ இந்த கேப்கட் ஆப்பை எப்படி வந்து நம்ம பிசியில் டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதாவது கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப்பில் இப்போ அஃபிஷியலாக வந்து கேப்கட் வந்து லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து எப்படி VPN யூஸ் பண்ணி கேப்கட் எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் அதே மாதிரி டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கான தனி வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எப்படி எடிட் பண்ணுறது நான் கண்டிப்பாக போடுறேன் இன்னொரு வீடியோவில். ஸோ இன்றைக்கி வேணால் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கேப்கட் ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது PC அண்ட் லேப்டாப்பில் ரெண்டுத்துலையுமே ஒரே மெத்தட் தான். ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். என்ன கொஞ்சம் MB வந்து ஒரு 600 MB கிட்டக்கு தான் வரும். அதுக்குள்ளேயே நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஆப்பை வேறு லெவலில் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் VPN எப்படி ஏற்றுறது நம்ம PC அண்ட் லேப்டாப்லன்றது இதையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ காய்ஸ், இப்போ நீங்கள் உங்கள் PCயில் உள்ள ஒரு ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அது உள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு டர்போ VPN ஃபார் PC அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த டர்போ VPN ஃபார் விண்டோஸ் PCன்னு ஒரு லிங்க் இருக்கு இல்லையா? ஸோ அது உள்ளே போங்க. போனோன்னே இந்த வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் டவுன்லோட் ஃபார் PC வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? டவுன்லோட் ஃபார் PC கொடுத்தீங்கன்னா ஒருவேளை உங்கள்கிட்ட இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் இருந்தால், அதாவது IDM வந்து இருந்தால் நீங்கள் அது மூலியமாக டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லைனா நார்மலாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். IDM எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஏதாச்சும் நம்ம ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறோன்னா அது ஸ்பீடாக வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதுக்காக தான் IDM. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, க்ரோமில் போயிட்டு கேப்கட் ஃபார் PC அப்படின்னு வந்து டைப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு டர்போ VPN. ஓகே, இப்போ நம்ம சர்ச்சில் போயிட்டு கேப்கட் ஃபார் PC அப்படின்னு வந்து டைப் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து புரியும். இதை பாருங்கள், கேப்கட் டெஸ்க்டாப் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த லிங்க்கில் தான் நம்ம போகணும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு VPN எனேபிள் பண்ணணும். VPN எனேபிள் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ என்னோடய செட்டப் ஃபைல் உள்ள ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து செட்டப் ஃபைலை கிளிக் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்குது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்குது. ஓகே, எஸ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வெளியே வந்துடலாம். இதோ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது பின்னாடி. ஓகே, இப்போ இந்த டர்போ VPN இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஓகேங்களா இது ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஓகே, டர்போ VPN ஓகே ஓப்பன் ஆகுது. ஸோ ஓகே, இப்போ வந்து டர்போ VPN வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். சிம்பிள் தான். ஓகேங்களா? ஜஸ்ட்டு வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ இருக்கு இல்லையா? அதுக்குள்ளே போனீங்கன்னா டர்போ VPN ஆப்போடைய லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணி உள்ளே போயாச்சு. இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப். ஓகே, உள்ளே போயாச்சு. இது ஒரு ஆஃபர் கார்டு. இதே உங்களுக்கு தேவையில்லை, நம்ம ஃப்ரீ வெர்ஷன்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேப் டு கனெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து கனெக்டிங் ஆகுது. எனக்கு வந்து VPN கனெக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களால் கேப்கட் ஆப்பில் உள்ள எஃபெக்ட்ஸு அண்ட் அதே மாதிரி இதெல்லாம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் உங்களால் இது மூலியமாக தான் பண்ண முடியும். VPN மூலியமாக தான் கேப்கட்டில் வந்து ஏதாச்சும் எஃபெக்ட்ஸ் டவுன்லோட் பண்ணணுன்னாலும் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ கேப்கட் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கே குக்கீஸ் அக்செப்ட் கேட்குது, அது உங்களுக்கு தேவையில்லை. ஸோ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் மட்டும் கொடுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ கீழே வந்து இன்ஸ்டாலர் கேப்கட். ஓகே, எனக்கு வந்து IDM இருக்கிறதுனால இப்படி காட்டுது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 MB சைஸ் தான் காட்டும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக வந்து உள்ளே போனோடனே ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கேட்கும். அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 600 MB கிட்டக்க வரும். ஓகே, இப்போ கேப்கட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து டவுன்லோடிங் வந்து ஆகுது. அதிகமாக தான் கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே MB கண்டிப்பாக இழுக்கும். உங்களுக்கு ஒரு 500 MBக்கு மேலே கன்ஃபார்ம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஓகே, எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, லொக்கேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல வந்து உங்களோட ஃபைலை ப்ளேஸ் பண்ணணுமோ நீங்கள் ஈஸியாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஓகே காய்ஸ், இப்போ எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. என்னோடய கிராஃபிக்ஸ் டிரைவர் வந்து அப்டேட் பண்ண சொல்லுது. ஓகேங்களா, உங்களுடைய கிராஃபிக்ஸ் டிரைவர் ஒரு வேளை உங்களுக்கு அப்டேட் பண்ணாமல் இருந்தால் அப்டேட் பண்ண சொல்லும். ஓகே, அதையும் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ அப்டேட் பண்ணோடனே உள்ளே போனோடனே நார்மலாக நம்ம மொபைலில் எப்படி புதுசாக நம்ம ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணோன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டுட்டோரியல் மாதிரி ஒரு சில இதெல்லாம் காட்டும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி காட்டுது. ஜஸ்ட் நம்ம நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு இம்போர்ட் பண்ணுறது, ட்ராகு, அது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். இதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அண்ட் எஃபெக்டிவாக வந்து எடிட் பண்ணலாம் கேப்கட்டில். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி தான் நம்ம வந்து கேப்கட் ஆப்பை ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஏற்றிடலாம். ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு இன்டர்நெட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக கிடச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பீடாக வந்து ஏறிடும். ஓகேங்களா, எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க மற்றவங்களுக்கு. அப்போ தான் மற்றவங்களும் பார்த்து டவுன்லோட் பண்ணிப்பாங்க. ஸோ பாய் கைஸ், டாடா பாய், டேக் கேர்.